ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெண்டி விதை போட போகிறோங்க மண்ணில். அதை தாங்க பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வெண்டி விதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணை எப்படி சமநிலைப்படுத்தணும், எப்படியெல்லாம் நம்ம அதை பக்குவப்படுத்தி கொண்டாடுனதுக்கப்புறம் நம்ம வெண்டி விதை புதைக்கிறோம் தாங்க பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி விட்டு உழுதி விட்டாச்சுங்க. மண்ணை ஒரு பில்லெல்லாம் நல்லா உழுது விட்டாச்சுங்க. பில்லெல்லாம் செத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மண்ணை காய விடணுங்க. காய விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட்டரை விட்டு நம்ம மண்ணை ஒருநிலைப்படுத்திக்கணுங்க. ஒருநிலை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாய்க்கால் வரப்பு போடணுங்க. வாய்க்கால் வரப்பு போட்டதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பார்ட் பார்த்திங்க அப்படின்னா மேடு பள்ளம் பார்த்து நிறவணுங்க. ஏன்னா மேட்டுக்கு தண்ணி போகாமையும் பள்ளத்தில் அதிகமாக நீர்ப்பாசனமும் இருந்துருங்க. அதனால எங்குமே ஒரே மாதிரி போகணும்னா நம்ம மேடு பள்ளம் பார்த்து நிறவணுங்க. மேடு பள்ளம் பார்த்து நிறவனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விதைகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கான உரங்கள் வாங்கிட்டு வந்துடணுங்க. சத்து உரம் வாங்கிட்டு வந்துடணுங்க. நம்ம சத்து உரமும் போட்டு தெளிச்சாச்சுங்க. தெளித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வெண்டி விதை தாங்க ஊன போகிறோம். நம்ம சைடெல்லாம் காலையில் ஊனுவோங்க, இல்லைன்னா சாயந்தர டயத்தில் ஊனுவோங்க. இந்த 2 வேளை மட்டும்தான், மதியானத்துக்கு நாங்கள் ஊன மாட்டோங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புழுதியில் ஊன்றதுனால நம்ம காலும் சுடும். 2வது பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம நீர்ப்பாசனம் நம்ம கொடுக்க முடியாதுங்க. அதனால மட்டும்தான் நாங்கள் சாயந்தர டயத்தில் ஊனிட்டு மறுநாள் காலையில் தண்ணியும் விட்டாச்சுங்க. நீர்ப்பாசனமும் அந்த விதைக்கு கொடுத்தாச்சுங்க. 5ஆவது நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்று வெளியில் வந்துடுங்க. இது தாங்க வெண்டி பயிரிடும் முறை.